வணக்கம் ஆபிரகாம். தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில சரக்கு வாகனங்களில் மாமூல் வாங்கியதாக எஸ்ஐ உட்பட 3 போலீசார் சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பகுதியில் உள்ள தொப்பூர் டோல்கேட் அருகே மொபைல் பெட்ரோல் மூலமாக போலீசார் வாகன சோதனை என்ற பெயரில் ஆடு மாடு கனிம வளங்கள் காய்கறிகள் உள்ளிட்டவைகளை ஏற்றி செல்லும் சரக்கு வாகனங்கள் நிறுத்தி மாமூல் வாங்கியுள்ளனர். இரவு நேரங்களில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலை வழியாக செல்லக்கூடிய நிலையில டோல்கேட் அருகே எஸ்எஸ்ஐ செல்வபதி, தலைமை காவலர் வெங்கடேசன், வரதன் ஆகியோர் மாமூல் வசூலில் ஈடுபட்டுள்ளதாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் செய்தியாக வந்ததன் அடிப்படையில் காவல் கட்டுப்பாட்டில் உள்ள சமூக ஊடக பிரிவு மூலமாக தற்காலிக பணியிடை நீக்கம் செய்வதாக உத்தரவிட்டு தருமபுரி மாவட்ட எஸ்பி மகேஸ்வரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தமிழக முதல்வர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் பல்வேறு காட்சி ஊடகங்கள் அதற்கு இணையாக சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு சட்டவிரோதமாக செயலில் ஈடுபட்டு வரும் குற்றச்சம்பவங்களை செய்திகள் மூலமாக வெளிக்கொண்டு வருகின்றனர். மேலும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டதற்கு மாறாக தருமபுரி மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை என்பது தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது. இன்னும் முழுமையாக அகற்றப்படவில்லை. மாவட்டம் முழுக்க இன்னும் பல்வேறு பகுதிகளில் சந்து கடைகள், லாட்டரி விற்பனை, போதை மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை நடந்துதான் வருகிறது. அப்படித்தான் இந்த மாமூல் வசூல் வேட்டையும் நடந்து அரங்கேறி இருக்கின்றன. எனவே இது போன்ற சட்டவிரோதத்திற்கு புறமான செயல்களில் ஈடுபடும் நபர்கள் காவல்துறையினருக்கு நன்றாக தெரியும். எனவே இது போன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது காவல்துறையினர் கடுமையாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் போதை கலாச்சாரம் ஒழியும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் காவல்துறை இலாக்கா என்பது தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருவதால் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது மாமூல் வாங்கிய 3 போலீசாரை தர்மபுரி தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு சம்பவம் மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர்களுக்கு இடையே பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. ஆபிரகாம்.